வணக்கம் மச்சி, சிலர் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க. உங்கள் ஃபீல்டில் நீங்கள் எப்படி ப்ரொடக்டிவாக இருக்கிறது, அதுக்கு ஒரு 3 டிப்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஃபீல்டில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். குட்டி குட்டி விஷயம் தான், பட் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை பற்றி பார்த்துருவோம். சேனலோட பேர் லிங்க் ஃபேட் ஓகே. ஸோ டிஆர் பிரவீன் விஜய் ராகவன் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அக்குபஞ்சரிஸ்டாக இருக்காரு. அக்குபஞ்சர், ஃப்ளவர் மெடிசின், வர்மா அப்படின்னு பல இயற்கை மருத்துவம் சார்ந்த வீடியோஸை இவருடைய சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரோனாலஜி மாதிரியான கண்டென்ட் வீடியோஸும் இவர் சேனலில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறாரு. ஸோ இவருடைய சேனல் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க. இவருடைய கண்டென்ட் வீடியோஸ் ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முழு சப்போர்ட்டையும் அவருக்கும் கொடுங்க மச்சீஸ். ஸோ இயற்கை சார்ந்த பல விஷயங்கள் அவர் சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போவே போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. ரைட்டு, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். டிப் நம்பர் 1, காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு ஒரு டூ டூ லிஸ்ட் வந்து நீங்கள் மேக் பண்ணணுங்க. உங்களோட அன்னைக்கு டேயில் காலையில் தூங்கி எந்திரிச்சிருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் என்னென்ன வேலைகள்லாம் உங்களுடைய ஃபீல்டு, யூடியூப் ஃபீல்டு சம்மந்தமாக பண்ணுறீங்கன்றதுக்கு ஒரு டூ டூ லிஸ்ட் வந்துட்டு நீங்கள் மேக் பண்ணணும். இந்த டூ டூ லிஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் நோட்ஸ் ஒரு ஆப் இருக்கும் இல்லையா, அதை பயன்படுத்தி தாராளமாக பண்ணலாம். காலையில் எந்திரிச்சதுலேருந்து என்னென்ன ஒர்க்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்துட்டு ஒரு 2 வீடியோ எடுக்க போறீங்கன்னா என்ன வீடியோ, என்னென்ன டாபிக், அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பேச போறீங்க, அல்லது அந்த டாபிக் மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டா கூட போதும். இப்போ நீங்க வந்துட்டு இன்னைக்கு ஒரு பிசினஸ் மெயில் நீங்க செக் பண்ண போறீங்க, உங்களுடைய பிசினஸ் மெயிலை செக் பண்ண போறீங்க, அதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னா அதை முதற்கொண்டு நீங்க எழுதி வைக்கணும். உங்களுடைய ஒர்க் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன வேலையா இருந்தாலும் அதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் செலவு ஆனாலும் அந்தந்த வேலையை முதற்கொண்டு அந்த டூ டூ லிஸ்ட்ல வந்து நீங்க நோட் பண்ணி வைக்கணும். 4 பக்கத்துக்கு தேரி மாதிரிலாம் நீங்க எழுத வேணாங்க. சும்மா சின்ன சின்ன பாயிண்டா ஒரு 4 பாயிண்டோ 5 பாயிண்டோ அன்னைக்கு நீங்க என்னென்ன வேலை பார்க்க போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களோட ஃபீல்டில் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா நான் செய்யற வேலையெல்லாம் வந்துட்டு இப்படி நோட் பண்ணி வச்சுட்டு செய்யறதுனால என்னடா லாபம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு டூ டூ லிஸ்ட் நீங்க மேக் பண்ணிட்டு அதுல இருக்கிற எல்லா வேலையும் எண்ட் ஆஃப் தி டே நீங்க முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இப்போ இன்னைக்கு வந்துட்டு ஒரு 5 லிஸ்ட் நீங்க மேக் பண்ணிருக்கீங்க, 5 வேலை நீங்க மேக் பண்ணிருக்கீங்க. எண்ட் ஆஃப் தி டே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய நோட்ஸ் எடுத்து பார்க்கும்போது அந்த 5 வேலையும் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அன்னைக்கு திருப்தியா நீங்க வந்துட்டு உணர்வீங்க. ஸோ நீங்க வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிருப்பீங்க, அதுக்கு அந்த அளவுக்கு வியூஸும் போயிருக்காது, பட் எதை பத்தியுமே வந்துட்டு நீங்க கவலைப்பட மாட்டீங்க. அன்னைக்கு டே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஏன்னா அன்னைக்கான வேலையை நம்ம கரெக்டாக முடிச்சிருக்கோம், நம்ம பிளான் பண்ண வேலையை முடிச்சிட்டோம் அப்படிங்கிறப்போ நமக்கு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், நிம்மதியான தூக்கம் வரும். அடுத்த நாள் உங்களுடைய வேலையில நீங்க இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிமெண்டா வந்துட்டு அந்த டூ டூ லிஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்பவே வந்துட்டு இந்த ஒரு பழக்கத்தை வந்துட்டு கொண்டு வாங்க. டிப் நம்பர் 2, ஸோ நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வீட்டில் தான் வீடியோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு பல யூடியூபர்ஸ்க்கு வந்துட்டு வீடு தான் ஆஃபீஸு. அப்படிங்கிறப்போ வீட்டில் சின்ன சின்ன சவுண்டு இருக்க தான் செய்யும். குக்கிங் சவுண்டாக இருக்கட்டும், குக்கர் விசில் அடிக்கிறது, இப்படி பல சவுண்ட் வந்துட்டு இருக்க தான் செய்யும். ஸோ உங்களுடைய வீட்டில் அல்லது ஆஃபீஸ் எதா வேணாலும் இருக்கட்டும், எந்த இடத்துல நீங்கள் ரொம்ப அமைதியாக உணர்றீங்களோ அந்த இடத்த வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்பேஸாக இருக்கணும். அண்ட் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நம்மளுடைய சேனலில் நான் முழுக்க என் ஸ்டூடியோவில் தான் வந்துட்டு எல்லா வீடியோஸுமே நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச இடம் அப்படின்னா என்னுடைய ஸ்டூடியோ தான். ஏன்னா எனக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ஸ்டூடியோ வந்துட்டு நான் அமைச்சு வச்சிருக்கேன். அப்படிங்கிறப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்த உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க அமைச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களால 100% வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும். ஸோ ரொம்ப நிம்மதியா ரிலாக்ஸா வந்துட்டு நீங்க வேலை பார்ப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் சவுண்டெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்க பாருங்க. டோரு விண்டோலாம் மூடிட்டு நீங்க வீடியோஸ் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டிப் நம்பர் 3, எப்பயுமே தண்ணி பாட்டில் கை மேலே வந்துட்டு இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நீங்க வீட்டில் வீடியோ எடுத்தாலும் சரி, இல்லை வெளியில போய் எங்கேயாவது வீடியோ எடுத்தாலும் சரி, எப்பயுமே ஒரு வாட்டர் பாட்டிலை வந்துட்டு கூடவே வச்சுக்கோங்க. எப்பயுமே ஹைட்ரேட்டடா இருங்க. நீங்கள் தாகம் எடுத்து தண்ணி குடிக்கல அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 100% கான்சன்ட்ரேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தாகம் எடுக்குது, நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து அலுப்புப்படுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 100% ஒர்க்கில் இருந்து ஒரு 20% வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். நீங்கள் என்ன தான் கான்சன்ட்ரேட்டடாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு 20% வரைக்கும் ரெடியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கன்னா அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வேலையில் ஒரு தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் எப்பயுமே ஹைட்ரேட்டடாக இருங்க. தாகம் எடுத்துச்சு அப்படின்னா உடனே தண்ணி குடிங்க. அதுக்கு பக்கத்துலேயே தண்ணி பாட்டில் எப்பயுமே வச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து
தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய வேலையில் ஒரு மிகப்பெரிய க்ரோத்தை வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுக்கும் யூஸ் ஆகலாம், எனக்கும் யூஸ் ஆகும். எல்லாத்தோட முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணேன். ஸோ see you in next video, which is until then, bye from me, Baba. Tata, bye bye.